கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரம் நாம் விசுவாசம் என்ற கனியை நாம் பார்த்தோம். நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 16வது வசனத்தின் மூலமாக நாம் கடந்த 4 மாதமாக நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி உங்களிலே நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாக அவர் நியமித்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நாம் எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கனிதான் ஆவியின் கனி என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் 22, 23 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிலேதான் ஒன்று விசுவாசம் என்பது கனி. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அதுல விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அது மட்டும் விசுவாசம் அல்ல, அதே இருக்கிறது. நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் பார்த்தோம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு சட்ட கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதாவது விசுவாசம் என்பது நம்புவது மட்டுமல்ல, அதை பிசாசும் நம்புகிறது என்று சொல்லி யாக்கோபு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் என்ன செய்கிறது? விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி இருக்கிறது. அன்பாகவே நான் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் இந்த உலகத்திலே நான் எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. அது பிசாசும் அதை செய்கிறது. பிசாசும் இயேசுதான் கடவுள் என்பதை நம்புகிறது, விசுவாசிக்கிறது. அதுவும் அது நடுங்குகிறது, அதாவது பயப்படுகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில இயேசு மாத்திரம் கடவுள் என்று நம்புவதனாலே ஒன்றும் நமக்கு நடக்க போறதில்லை. அதோடு கூட நான் இயேசுவை நம்புகிறேன் என்று சொன்னால் என்னுடைய பழைய வாழ்க்கை போய்விட வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான. என்னுடைய பழைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், பழைய சுவாபங்கள் இருக்கும் என்று சொன்னால், ஆவியின் கனி இல்லாமல் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்மால் எதையும் இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலே நாம் இந்த கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே நாம் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதை விசுவாசிக்க வேண்டும்? கடந்த வாரம் நாம் பார்த்தோம், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நான் செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு 7 காரியங்களை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏதோ ஒன்றை மட்டுமல்ல, ஏதோ இயேசுதான் கடவுள், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, நான் இந்த புத்தகத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற 7 காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஒருவர் இருக்கிறார் என்று, முதலாவது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவரை தீர்க்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது.
இரண்டாவதாக நான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை முதலாவது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்த வேதாகமத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். இதிலே எழுதியிருக்கிற வேத வசனங்கள் தேவ ஆவியினால் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று நான் விசுவாசிக்க வேண்டும். மோசேயை ஆண்டவர் மோரியா மலைக்கு அழைத்து சென்று அவர் அங்கே அந்த கற்பனைகளை அவரே எழுதி கொடுத்தார். ஆமென். அந்த நியாய பிரமாணத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் அதனுடைய எல்லா விளக்கங்களும் தான் அந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது தேவனை நான் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது இந்த வேத வசனத்தையும் இந்த வேத புத்தகத்தையும் நான் விசுவாசிக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்ல இருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாயும் இருக்கிறான். வாசிகளே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் தேவனை தேவனுக்குள் இருக்கிறார் என்று விசுவாசித்தால் தான் தேவன் இதை எழுதி கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்க முடியும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்காவிட்டால் தேவன் எழுதி கொடுத்த அந்த வேதத்தை நான் விசுவாசிக்க மாட்டேன். இந்த வேதம் எனக்கு நமக்கு என்ன சொல்கிறதுனா, வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவ மனுஷன் தேவனாகவும் எந்த நல்ல செயலையும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவர்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் நம்ப வேண்டும். ஆமென். வேத வசனத்தை என்ன பண்ணும்? ஏன்னா இந்த வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து பிசாசு அவரை சோதிக்க வரும்போது இந்த வேத வசனத்தை சொல்லிதான் ஜெயித்தார். ஆமென். ஆண்டவர் இயேசுவே சோதனையிலிருந்து அவர் தப்பிப்பதற்கு இந்த வேத வசனத்தை தான் பயன்படுத்தினார். இன்றைக்கும் நாம் இந்த வேத வசனத்தை சொல்லுகிறோம், பிசாசுகளை திறந்துவார்கள் என்று அது பிசாசு விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த வேத வசனத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்துல ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்கு, நான் ஆராதிக்க வேண்டும். ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கு, ஜெபிக்க வேண்டும். உபவாசிக்கணும்னு சொல்லியிருக்கு, உபவாசிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கணும், 7 நேரங்கள் சொல்லியிருக்குது, விழித்திருந்து ஜெபிக்கணும். அதே மாதிரி உன்னுடைய வருமானத்தில் எல்லாம் பங்கை தசமபாகமாக கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது, கொடுக்கணும். அப்பதான் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனா இயேசு என் வயிற்றுலையே சுகமாக்குவார், என் கல்புலையே சுகமாக்குவார் விசுவாசிக்கிறது இல்லை. இந்த வேத வசனத்திலே எழுதப்பட்டதை நான் அப்படியே விசுவாசித்தான் விசுவாசி. ஏழைகளுக்கு இறக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கொடுத்தாலும் நான் விசுவாசி, இல்லைன்னா நான் யாரும் இல்லை, விசுவாசி இல்லை. அதனால இந்த வேத வசனம் பாவத்தை போக முடியும், சும்மா எல்லாம் போக முடியாது. என்னெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்தால் தான் நான் விசுவாசி. இல்லைன்னா நான் விசுவாசின்னு சொல்லிக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, டாக்டர்னு போட்டுக்கலாம், ஆனா செக் பண்ணாங்களா உள்ள போயிடணும். இதே மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் செக் பண்ணுவாரு, அப்ப எங்க போவோம், போயிடுவோம். அதனால ஆண்டவர் நிச்சயமாக நம்மை பரிசோதிப்பார். மூன்றாவதாக நான் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுதான் கடவுள், இயேசுதான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் யாரு, கடவுள் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு புத்தகத்துல நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவே மெய்யான தெய்வனும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து
உலகத்தில் வந்தால் வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஆக்கிரமமாக இருக்கிறது. அதனாலே இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் இரட்சகர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர்தான் மாம்சமாகி அவர் இந்த பூமியிலே வந்தார் என்று யோவான் 1 14வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த மாம்சம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. நான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அதே போல இயேசுவினுடைய கன்னி மரியாதையுடைய வயிற்றிலே அவர் பிறந்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை அகப்பட்டவராயும் அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கிறோம். அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் நம்ப வேண்டும். அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நம்ப வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலையும் நான் விசுவாசிக்க வேண்டும். ஒன்று, இயேசுவை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசுனுடைய பிறப்பை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசுனுடைய அற்புதங்கள் அடையாளங்களை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசுனுடைய மரணத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆகையினாலே நான் இயேசுதான் தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இயேசுதான் தேவன், அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பதை நாம் வாசிக்க முடியும். 9வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவர் இயேசு அவர் சமாதான பிரபு, அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இயேசுதான் தெய்வம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக கொடுக்கப்பட்டவர் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அதே போல இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 1 வசனத்தை வாசிக்கும் போது அவர்தான் பாவத்திலிருந்து மீட்கிறவராக அவர் பிறந்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். வாசிங்க. அவர் ஒரு குமாரனை பெறுவார், இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். 23வது வாசிங்க. இதே ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். அவர் இரட்சகராக பிறந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் இருக்கிறவராக இருப்பதற்காக அவர் பிறந்தார் என்று நான் சொல்ல வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். சும்மா விசுவாசம்னா ஏசுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி போகும்போது விசுவாசம் கிடையாது. அது விசுவாசிகளும் விசுவாசிக்கிறது இயேசுதான் கடவுள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய கன்னி மரியினுடைய வயிற்றிலே கன்னியினுடைய மகனாக பிறந்தார் என்பதை நான் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அவர் இருப்பதற்காக பிறந்தார் என்பதை நான் அவருடைய பிறப்பை நான் விசுவாசிக்க வேண்டும். அதே போல அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது என்னுடைய பாடுகளை அவர் நாம் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சுகங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அனுப்பப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட வேண்டும். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார்.
நமக்காக அவர் பாடுபட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எனக்காக அவர் பாடுபட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஏதோ வந்தவொடனே நாம இந்த சர்ச்சுக்கு வந்த உடனே ஆண்டவரே இயேசுன்னு வீட்டுல இருந்து கூட கூப்பிட்டுருப்பீங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருப்பார். ஆனால் அது அப்படியே நீண்ட நடக்காது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறது என்னவென்று சொன்னால், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிப்போம் என்று சொன்னால், பிரதானமாக நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். ஆமென். நீங்களும் நானும் அறிவடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் 2025ஆம் ஆண்டு ஒரு 6 மாசம் போட்டோம், பரவாயில்ல, சொல்கிறோம். ஆனால் இப்பொழுது நான் விசுவாசம் என்றால் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முழுமையாக நான் தேவனுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தேவனோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எழுதி கொடுத்த பைபிள் உண்மை என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். இந்த பைபிள் உண்மை என்பதை நீ விசுவாசித்தால் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிப்பது என்றால் அந்த வார்த்தையின்படி செய்வது. ஆபிரகாம் பார்த்தார், 99 வயசுல குழந்தையை கொடுத்தார். 99 வயசுல குழந்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 17 வயசு ஆன உடனே கொண்டு போய் மலையை வெட்டுன்றார். அவன் நம்பணும். நாமளாவே என்ன இருப்போம்? இப்படி யோசிச்சு பாருங்களே. இப்போ போய் எல்லாருமே டெஸ்ட் டியூப்ல குழந்தை பெற்றுக்கிறாங்களா? ஒரு டாக்டர் இடம் கிடையாது, டெஸ்ட் டியூப் வச்சு குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தை அந்த பையனை 5 வயசு ஆனாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போறீங்க. டாக்டர் சொல்றாரு கல்பெடுத்து போறாங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அதை சொல்லுங்க. சொல்லுவீங்க அவங்க கேஸ் பண்ணுவீங்க. வச்சு கேஸ் போட்டுருவீங்க. ஆனா ஆபிரகாம் எதுக்கு என்னன்னு கேட்கலாம், குடிக்காம போறான். இது போடுவான் விசுவாசம். ஏசு தலைகீழா நில்லுன்னா நிக்கணும். ஏசு தலைகீழா நில்லுன்னா நிக்கணும். ஏசு முழங்கால் போடுங்கிறாரு, அதுவே செய்ய மாட்டாங்க. முழங்கால் போட்டு ஜபம் பண்ணா கேட்க மாட்டாரா? ஏசு கேட்பாருங்க, எவரை கேட்க மாட்டாரா? உன்னை சிறுமைப்படுத்துவதையும் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தானியேல் புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சோம்னு சொன்னா, தானியேல் சொல்றாரு, பாரு, உன் ஜெபத்தையும் கேட்டேன், நீ சிறுமைப்படுத்துவதற்கு தீர்மானித்ததையும் நான் கேட்டேன் என்று சொல்கிறார். பாத்துக்கலாம். என்னை நோக்கி, தானியேலே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன்னுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டது. முழங்கால் போட்டுதான் ஜெபம் பண்ணணும் நீ நினைச்சீங்கன்னா அப்படியே வந்து ஜெபம் கேட்கணும். எப்படி சம்பளம் அப்படி நன்றி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பார்த்தா நடக்கும். வேற இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரம் ஆகுவாங்க. சொல்லுங்க, உன்னுடைய தலைவனை புரிஞ்சுன்னா அவருக்கு சொல்லியிருக்கு, உனக்கு முடியலன்னா அவருக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நாம் இதை கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா கேட்பாரு, கேட்பாரு, எவன் பண்ணாலும் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பாரு. என்ன பண்ணாலும் இருக்கிறார். ஆகையாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ என்ன மாதிரி கடவுள்கிட்ட நினைக்கிறியோ அதை அங்கீகரிக்கிறார். அதனால நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, முழங்கால் யாவும் முடங்கும் நாமம் என்று சொல்லி இருக்கிறது. அதற்கு முன்பாக பூமியில் உள்ள எல்லாருடைய முழங்கால் என்று சொல்லி இருக்கிறது. அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. மரியாதை இருக்குது. மரியாதை நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமா நம்ம நாட்டு முதல்வர் போறாருன்னா
அங்க இருக்கிற மிலிட்டரிக்காரங்களை என்ன பண்றாங்க? பாதுகாப்பு மட்டும் தான் பண்றாங்களா? என்ன பண்றாங்க? ஏங்க அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் ஏதுங்க. சீரியலை கவனிக்கிறதுக்கே எங்களுக்கு முடியல. இந்த படை வீரர்கள்லாம் இருக்கிறது என்னத்தை போய் கவனிக்கிறது? அது ஒண்ணு. முதலாவது அவனுடைய டிரெஸ், யூனிஃபார்ம், அந்த ஃபிட்னஸ் ஒரு சுருக்கம் எங்கேயும் தெரியக்கூடாது. அப்படி நின்னா கப்பி மாதிரி நிற்கணும். என்ன மோடி ஏன் நினைக்க போறேன் கேட்க கூடாது. அவனுக்கு அடிக்கிற சங்கு கொஞ்சம் கை என்ன பண்ணக்கூடாது. நானும் அடி வாங்கி இருக்கிறேன் ஸ்கவுட்ல. கை சல்லி அடிக்கும் போது இது நேரா வந்து வரணும். இப்ப கை வரல, குழந்தைதான் இருக்குது. அது வரணும். அப்படி சல்யூட் அடிக்கணும். அடிச்சு அப்படி கம்பி மாறி நிக்கணும். இது சாதாரண ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மரியாதைன்னு சொன்னா இயேசுநாதருக்கு கொடுக்கிற மரியாதை எப்படிங்க? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் ஒன்னும் பெருசா நடக்க மாட்டேங்குதுன்னா, நான் சராசரி கிறிஸ்தவனா இருக்கிறேன். நான் சராசரியா கடவுள் ஜோதி போறாரு, எனக்கும் போறாங்க. இயேசுதான் கடவுள் ஜோதி போறாரு. எனக்கு 33 பேர் கடவுள் இருக்குதுன்னா அவனுக்கு ஜோதி போடுறாரு. ஏன்னா கடவுள் நான் மாதிரி நானும் இருக்கிறேன். நான் என்ன வித்தியாசமா இருக்கேன்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அவனும் தூங்குறான், நானும் தூங்குறேன். அவனும் 8 மணி நேரம் தூங்குறேன், நானும் 8 மணி நேரம் தூங்குறேன். அவனும் பல்லு வளர்க்கிறான், நானும் பல்லு வளர்க்கிறேன். அவனும் ஜோதி சாப்பிடுறான், நானும் ஜோதி சாப்பிடுறேன். அவனும் ரிலையன்ஸ் மார்ட் வாங்குறான், நானும் ரிலையன்ஸ் மார்ட் வாங்குறேன். என்னது விசேஷம்? என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் சமாதானம் இருக்கிறதா? நிம்மதி இருக்கிறதா? ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை இருக்கிறதா? அதான் நமக்கு முக்கியம். அன்பானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு எனக்காக சாபமானார் என்று விசுவாசிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சாபம் அப்படித்தான் இருக்கணும், அதை நீக்கதான் இயேசு உண்டார். இதை விசுவாசிக்கலாம், உன் சாபம் போகாது. என் பாவத்துக்காக இயேசு வந்தார் விசுவாசிக்கலாம், பாவம் போகாது. என்னுடைய சாபத்தை நீக்கதான் இயேசு வந்தாருன்னு விசுவாசிக்கிறேன்னா அவர் உன் சாபத்தை நீக்க முடியாது. வாசிக்கலாம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் என்று சொல்லியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் பண்ணார். ஏன் இன்னும் என்னுடைய குடும்பத்தை விட்டு சாபம் போக மாட்டேங்குதுன்னா, நான் இன்னும் விசுவாசிக்க மாட்டேங்கிறேன். என் சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். சும்மா ஒட்டுமொத்தமா அப்படியே போயிட்டு இருக்க கூடாது. நீங்களும் நானும் அறிவிட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தது, அவர் நமக்காக உயிர்த்திருந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் போது 25வது வசனம், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். எனக்காக தான் அவர் உயிரோடு இருக்கிறார். இதை இயேசு எல்லாம் சிலுவை அடிச்சு அடக்கம் பண்ணாங்க. அவரை மறுபடியும் உயிரோட எழுப்பிட்டு இயேசு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி ஜாலியா இருக்கிறவங்க இயேசு உயிரோடு இருந்தாங்க. எதுக்காக உயிரோடு இருந்தார்? நாமெல்லாம் ஆஸ்பத்திரியில இருந்து சுகமாய் வரணும்னா எதுக்காக? முன்னாடி பிள்ளையை காப்பாத்துறதுக்குதான், புருஷன் பிள்ளையை காப்பாத்துறதுக்குதான். இயேசு உயிரோட வந்தாங்க. எதுக்கு வந்தாரு? நம்மளை காப்பாற்றுறாங்க. அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க நடத்தி, அவர் கார் வாங்கி, ஊர் வாங்கி, ஃபேக்டரி கட்டி, சம்பாதிச்சு அவரு வெளியாளர்களுக்காக வரல, எனக்காக வைத்திருந்தார். ஆமென். அவர் வைத்திருந்த என்னோடு இருக்கிறார். ஆமென். அதனால அவருடைய மீட்புகளை நான் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எனக்காக தான் வைத்திருந்தார் என்று சொல்லி, நாட்டாக இயேசுதான் நம்முடைய ரட்சகர் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். என்னை விடுவிக்கிறவர் இயேசுதான். நம்ம என்ன செய்கிறவர்? விடுவிக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். மத்திய 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு எதற்காக வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்.
அவர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் ரட்சகராக வந்திருக்கிறார். நாம் தீமோத்தேயுல வாசித்தோம் அல்லவா? 1 அதிகாரம் 15வது வசனத்துல நாம் வாசித்தோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தார். நம்மை விடுவிக்க. எதிலிருந்து விடுவிக்க? பாவத்திலிருந்து விடுவிக்க, சாபத்திலிருந்து விடுவிக்க, நோயிலிருந்து விடுவிக்க, கடலிலிருந்து விடுவிக்க, சாபத்திலிருந்து விடுவிக்க, நம்முடைய கண்ணீரிலிருந்து விடுவிக்க, காற்றையிலிருந்து விடுவிக்க, வேதனையிலிருந்து விடுவிக்க, பிபியிலிருந்து விடுவிக்க, சுகர்ல விடுவிக்க. நீங்க எதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு விடுதலை வேணுமோ அதுக்கெல்லாம் இயேசு தான் வந்தார். ஆமா, பிபியிலிருந்து விடுவிக்க, ஹார்ட்ஸ்ல இருந்து விடுவிக்க, சுருட்டுல இருந்து விடுவிக்க, சாதாரணத்திலிருந்து விடுவிக்க நம்மை அவர் இந்த உலகத்துல வந்தார். ஆமென். அதனால அதற்காகத்தான் இயேசு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லியிருக்கிறது, விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று விடுவிக்கப்படும்படி நம்மை விடுதலையாக்கும்படி யாரெல்லாம் இயேசுவை நம்பி ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் விடுவிப்பதற்காக இயேசு வந்தார். ஆமென். ஆறாவதாக நான் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு இருக்கிறது விசுவாசிக்காவிட்டால் இந்த உலகத்துல மனிதன் பாவம் செய்யாமல் வாழ முடியாது. பாவம் செய்யாமல் என்ன செய்யாது? வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம உலகத்துல பாக்குறோம், நம்ம ஊர்ல எத்தனை கொலைகாரங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல எத்தனை கொலைகாரங்க இருக்கிறாங்க? கொலைகாரங்க இருக்கிறாங்களா? ஒருத்தர் சோழர்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்புறம் வேற எங்கேயாவது இருக்காங்களா? ஹலோ, நான் சொல்றேன் தமிழ் தான் புரியுதா? எத்தனை கொலைகாரங்க இருக்கிறாங்க? நிறைய பேர் இல்ல, ஒருத்தம் கூட இல்ல. ஏதோ பேச்சுல கொலை பண்றவங்க தவிர கத்தியில குத்தி கொலை பண்றவங்க இல்லை. கொலை பண்ண என்ன ஆகும்? கொலை பண்ண என்ன ஆகும்? ஆளும் தண்டனை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அவங்க கொலைகாரம் இல்ல, போய் பேசுறவங்க இருக்கலாம், திருடவங்க இருக்கலாம், ஏமாத்துறவங்க இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இதுதானா? ஆனா கொலைகாரம் இல்ல. ஏன்? கொலை செஞ்சா என்னது? தண்டனை. 2,000 தண்டனை எல்லாம் கொடுக்குறான். அது போல இயேசுவை நியாயம் தீர்க்கிறவர் என்று நீ விசுவாசித்தால் தான் நீ பாவம் செய்யாமல் வாழ முடியும். இல்லை என்றால் இன்னைக்கு பாவம் செய்யற மொத்த பேரும் என்னன்னா நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பை பற்றி விழிப்புணர்வு இல்லை. நியாய தீர்க்கிறவர், நியாயத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறவர், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இல்ல அப்படின்னு சொன்னா பரலோகம் போக முடியாது. பாவம் செஞ்சா பரலோகம் போக முடியுமா? பொய் பேசினாலே பரலோகம் போக முடியாதுங்கிறாரு. அதற்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 82வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இந்த பூமிக்கே நியாய தீர்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாரு. வாசிங்க. ஆமா, இந்த பூமி என்ன பேசுதா? ஹலோ, இந்த பூமி பேசுதா? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்களும் பூமியா? பூமி பேசுதா? சொல்லுங்க. அப்ப இந்த பூமிக்கே நியாய தீர்ப்பு இருக்குது என்று சொன்னால் எனக்கு நியாய தீர்ப்பு இருக்குமா? கிடையாது. கண்டிப்பா இருக்குங்க. வாய்ப்பு கிடையாது. இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இங்கேயே நடந்துகிட்டு தான் இருக்குது. பொய் பேசினாவே உணவு வாங்குறோம். இது நியாய தீர்ப்பு தானே. வீட்டுல அப்பா பொய் பேசுவாங்க,
அடிக்கிறாங்களா இல்லையா? அது பேர் தாங்க நியாய தீர்ப்பு. அது பேர் தான் என்னது? நியாய தீர்ப்பு. எங்கேயாவது கள்ளக்காதல் பண்ணி பாருங்க, கொண்டாந்து டைவர்ஸ் பண்றா, என்னது? அது என்னது? நியாய தீர்ப்பு. இங்க நியாய தீர்ப்பு இல்லாமலாம் கிடையாது. ஆனால் பூமிக்கே நியாய தீர்ப்பு இருக்கிறது. இரண்டாவது நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவரையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேசுறதுக்கே கணக்கு இருக்குதுன்னா, பேசுறதுக்கே நியாய தீர்ப்பு இருக்குதுன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல விசாரிக்கிறது ஒரு கோர்ட் இருக்குது. கிரிமினல் கோர்ட் இருக்குது. என்ன இருக்குது? அதே மாதிரி கொலை விசாரிக்கிறது ஒரு கோர்ட் இருக்குது. நாட்டுல ஒரு சேர்த்து போட்டுட்டோம்னா அதுக்கு சிவில் கோர்ட்னு ஒண்ணு இருக்குது. என்ன பண்றது? சிவில் கோர்ட்னு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி கள்ளக்காதல் பண்ணா அதுக்கு குடும்ப கோர்ட்னு ஒண்ணு இருக்குது. இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, என்னங்க பண்ண போறோம் அப்படின்றீங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆண்டவரை விரும்புகிறேன். இப்போ இதே மாதிரி சிறு குழந்தைகளுக்குன்னு சைல்டு கோர்ட்னு ஒண்ணு இருக்குது. அப்போ நம்ம எத்தனை கோர்ட்டுக்கு போக இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒவ்வொருத்தரும் நான் எத்தனை கோர்ட்டுக்கு விசாரணைக்கு போகணும் நினைச்சுக்கோங்க. ஒரு 10 செகண்டாவது நினைச்சு பாருங்க. இப்ப நம்ம வாழ்நாள் எல்லாம் கோர்ட்டுக்கு போயே காலம் முடிஞ்சு, வாழ்நாள் எல்லாம் கோர்ட்டுக்கு போயே முடிஞ்சு போயிருக்கா? முடியுமா? முடியாத? இதெல்லாம் தெரியலீங்க. அதனாலதான் பாவத்தை அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே குடிச்சிட்டு இருக்கிறாங்க, பால் மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறாங்க பாவத்தை. இதற்கு எல்லாத்துக்குமே நியாய தீர்ப்பு இருக்கிறது. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. இதை உணரா வைக்கணும் முடியாது. காலம் கொள்ளாதது. நிறைய பேரு இதை விட முடியலையே. ஏன் விட முடியலன்னா, என்ன தண்டனைங்கிறத நீங்க உணர்ந்தாதான் விடுவேன். என்ன தண்டனை விடுவேன். பாட்டாளி பிடிச்சா செத்து போயிடுவேன் அப்படின்னா எத்தனை பேருக்கு ஏன் தெரியுமா? குடிச்சா செத்து போயிடும். அதே தாங்க, பொய் பேசினாலும் செத்து போயிருவீங்க. ஆண்டவர் என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அதை செஞ்சா கண்டிப்பா உங்க ஆத்மா செத்து போயிடும். வேற வழியே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் உன்னை குறித்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நீ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். சாம்பியன் ஆகணுங்கிறது அவனுடைய கனவாக இருக்கிறது. கிரிக்கெட் விளையாடுறவன் நான் சாம்பியன் ஆகணும்னு அவனுக்கு கனவு இருக்கிறது. உனக்கு என்ன கனவு இருக்கிறது? வர்றோம், சாப்பிடணும், இருக்கிறோம், ஜனங்களுடைய வாழ்க்கை. நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் என்று சொன்னால் செய்வதை நிறுத்திவிட வேண்டும். அதனாலே நான் விசுவாசிப்பது ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் தான் இந்த வேத புத்தகத்தை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்.
இதன்படி நான் வாழ வேண்டும் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். நான்காவது, அவர் எப்படிப்பட்டவர்? பாவங்களை ரட்சிக்க அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி. நான்காவது சொல்லாமல் விட்டேன், பரிசுத்த ஆவியானவரை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆவியானவரை நீ விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை உணர்த்துகிறவர், உன்னோடு கூட இருந்து நடத்துகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17, 16வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்தியாகிய அவர் உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லி. முதலாவது, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, தேவன் தான் இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நான்காவது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஐந்தாவது, அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர், அவர்தான் நம்மை ரட்சிக்கிறவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். ஆறாவது, அந்நியாயத்தில் போன்று என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஏழாவது, அவர்தான் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஏழாவதாக, அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஒரே மேலான குமாரனை விசுவாசிக்கிற நேமோ அவன் விட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தந்தருளினார் என்று சொல்லி யோவான் 3:14 நாம் அதை வாசிக்கிறோம். யோவான் 10:10 வாசிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி, ஜீவனை கொடுத்து நம்மை ஜீவனை கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். யோவான் 14:6 சொல்லியிருக்கிறது, என்னை அல்லாமல், ஆமா, நானே வழியும் சத்தியமும் போவதற்கு இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஏழையும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஏழையும் விசுவாசிக்கலைன்னா நான் முழுமையான விசுவாசி இல்லை. நான் யாருல முழுமையான விசுவாசி இல்லை. முழுமையா நீ விசுவாசிக்கலைன்னா பரலோகமும் போக முடியாது. இங்க விசேஷமா உனக்கு ஒண்ணும் நடக்காது. வேலை செஞ்சா சம்பளம் வரும், சாப்பிடலாம், படிச்சா படிப்பு வரும், படிச்சதுன்னா மார்க் போடுவாங்க. இதெல்லாம் நான் உலகத்துல எல்லாருமே செய்யற வேலை, எல்லாமே செய்யற வேலை. நான் விசேஷமாக செய்வது என்னவென்று சொன்னார், என்னுடைய ஆன்மா பரலோகம் போக வேண்டும். நான் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.